பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவை அவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 24வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாவலுக்குள்ளால போகலாம். இது வானில் பறந்த ஒற்றை பறவை அவள் முழு நாவல், அத்தியாயம் 24. முதல் முறை வாய்விட்டு கதறி அழும் தாயை வலியோடு பார்த்தாள் காவ்யா. அம்மாவினுள் இந்த அளவு பாசம் இருக்கும் என்பதே இப்போதுதான் அவளுக்குமே தெரிகிறது. வெளி ஆட்களில் யாரிடமும் இந்த அளவு பாசம் காட்டி அவள் பார்த்ததே இல்லை. நிச்சயம் இந்த பெண்மணி அம்மா வாழ்வில் ஒரு முக்கியமான இடத்தில்தான் இருந்திருக்கிறாள். தோழி என்பதையும் தாண்டி இருவருக்குமான பந்தம் இருந்திருக்கிறது என்பதை கல்பனாவே தன் வாயால் சொல்ல சொல்ல தாயை கண்ணீர் மல்க பார்த்தாள். உனக்கு தெரியாது, என் புஷ்பா பற்றி உனக்கு தெரியாது. ஆவா எனக்கு எவ்வளோ முக்கியமானவனு உனக்கு தெரியாது. உலகத்தில் எனக்குன்னு எந்த உறவும் இல்லாமல் ஒரு உன்னதமான அன்புக்காக என் மனசு அலைஞ்ச போது எனக்கு கிடைச்ச உறவு அவா. எனக்கு தோழியா மட்டும் அவா இல்லை, வழிகாட்டியா நல்ல தாயா இருந்தா. அவளோட இருக்கும்போது என் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் பார்த்தேன். எப்போ அவளோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம அவளோட வார்த்தையை கேட்காம நடந்தனோ அப்போ இருந்து அழதான் ஆரம்பித்தேன். அந்த நேரம் எனக்கு என் முடிவு தான் சரின்னு பட்டுச்சு. இப்போ தான் நான் எவ்வளவு முட்டாள்தனமான முடிவெடுத்திருக்கேன்னு புரியுது. அதை கூட எனக்கு புரிய வச்சவா என் புஷ்பா தான். இப்போ கூட உன் அம்மா குழப்பத்தோட உச்சத்தில் தான் இருந்தேன். ஒரே ஒரு மணி நேரம் உரையாடல்ல என்னோட மொத்த குழப்பத்தையும் தீர்த்து வச்சிட்டா என்றவள் மறுபடியும் குலுங்க காவியாவுக்கும் கண்களில் கண்ணீர் எட்டி பார்த்தது. தாய் சொல்வது நிஜம் என்பது அவளுக்கும் தெரியுமே. மகளுக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கல்பனா சொல்லி அழுதாள். அவளின் அழுகையை நிறுத்த காவ்யா பெரும் பாடுபட வேண்டியிருந்தது. கடைசியாக ஒரு வழியாக தாயை நார்மல் ஆக்கியவள் கிளம்ப எத்தனித்த போது காவ்யா என அழைத்த கல்பனா மகளை அண்ணாந்து பார்த்து, புஷ்பாவை என்று ஊருக்கு கொண்டு போகிறாங்க? நாளை மறுநாள்னு கதிர் சொன்னாருமா. அம்மாவுக்காக ஒன்று செய்கிறியா? என்னம்மா கேள்வி, சொல்லுமா, செய்கிறேன். நீயும் இந்தியா போயிட்டு வாமா. என்னம்மா சொல்கிறீங்க? நான் எதுக்கு இந்தியாவுக்கு? புஷ்பாவும் உனக்கு தாய் போலதாம்மா. புஷ்பா இறக்குறதுக்கு முன்னால் கடைசியாக என்கிட்ட பேசியது அவளோட பொண்ணு பற்றி தான். ஏதோ பள்ளியில் படிச்சிட்ருக்காளாம். இங்கே வரும்போதே ஓன்னு அழுதுச்சான். இந்த நிலைமையில் தாயையும் தமையனையும் பார்த்துச்சுன்னா அது துடிச்சு போயிடும். அந்த வீட்டில் பாட்டி ஒருத்தவங்களும் தான் உண்டு. எப்படியும் அவங்களால கூட இந்த வலியை தாங்க முடியாது. நீ கூட இருந்து 2 பேரையும் பார்த்துக்கிடுறியாடா? நான் எப்படிம்மா அங்கே? எனக்கு யாரையும் தெரியாதேம்மா. நீ கல்பனாவோட பொண்ணா போதான் போதும். நான் இந்த சூழலில் வந்துட முடியாதுடா. புஷ்பாவும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். அம்மாவுக்கு செய்ய வேண்டியதை நீ தானேம்மா செய்யணும். எனக்கு ஒன்றுனா செய்ய மாட்டியா? என்ன பேச்சு இது? நான் இப்போ இந்தியா போகணும், அவ்வளவுதானே? போகிறேன்.
அதுக்காக இப்படியெல்லாம் பேசாதுங்க. எனக்கு ஏம்மா எந்த உறவும் இல்லையான்னு அடிக்கடி கேட்பியே. உன்னோட உறவு, உன்னோட சொந்தம் எல்லாம் அவங்க மட்டும்தான். நீ நீ ஒரு முறை அவங்களையெல்லாம் போய் பார்த்துட்டு புஷ்பா சித்தார்த்தோட இறுதிச் சடங்கை நல்லபடியாக அவளுக்கு மகளாக இருந்து முடிச்சுட்டு வா. சரிம்மா, சரி, நான் போய் உங்கள் ஆசைப்படி எல்லாம் செய்துட்டு வரேன். இப்போ கிளம்பலாமா என வீல் சேரை திருப்ப போக மகள் கையை பிடித்து தடுத்து நிறுத்தியவள் மெல்ல எம்பி புஷ்பாவின் நெற்றியில் முத்தமிட்டாள். ஒரு நொடி அவள் முகத்தை அப்படியே கூர்ந்து நோக்கினாள். அந்த பார்வையோடே கல்பனா கடைசியாக புஷ்பாவின் பிணத்தின் முன் சொன்ன வார்த்தையை மட்டும் புஷ்பா கேட்டிருந்தாள் துடிதுடித்து போயிருப்பாள். அப்படியே கல்பனாவுடைய மனசு கடைசியா புஷ்பாட்ட பேசிய அந்த வலியான வார்த்தை என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியலனா இன்னும் சில அத்தியாயங்கள் காத்திருங்கள் தோழிகளே. ஒரு வழியாக தாயை அறைக்கு அழைத்து வந்த காவியா, இப்போ நீங்க அமைதியா தூங்குங்க, நான் புஷ்பா ஆண்டியோட கிளம்ப ஏற்பாடு பண்ணிட்டு வரேன் என தாயை பிடித்து கட்டிலில் அமர வைத்து தூங்கவும் உதவினாள். பின் கதிரிடம் விஷயத்தை சொல்ல அவனும் எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு புஷ்பா சித்தார்த்தோட பூத உடலோடு இந்தியாவுக்கு கிளம்பினர். தாய் சொன்னது போல் தான் இவர்கள் இருவரின் உடலை பார்த்ததுமே அந்த சின்ன பெண் அழுது துடித்து விட்டாள். அந்த வீட்டில் இருந்த பாட்டிக்கோ அழக்கூட ஜீவன் இல்லாமல் போயிருந்தது. உறவு முறை அத்தனை பேரும் வந்திருந்தார்கள். ஊரே இவர்கள் வீட்டின் முன் கூடிவிட்டார்கள். காவியாவுக்கு இது அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் தான் இருந்தது. அவள் இப்படியான நிகழ்வுகள் எதிலுமே இதுவரை கலந்து கொண்டதில்லை. அதனால் அங்கு உள்ளோரின் அழுகை சத்தமே அவளையும் கண்கலங்க வைத்தது. அன்று மதியம் இருவரின் உடலையும் சகல மரியாதையோடு அடக்கம் செய்தார்கள். புஷ்பாவின் மகளை சமாதானம் செய்வதுதான் காவியாவுக்கு பெரும் பாடாகி போய்விட்டது. அது உடலை தூக்கும் போதும் தாயின் மேல் விழுந்து புரள பார்த்தது. அடக்கம் செய்யும் போதும் பெட்டியின் மேல் விழுந்து துடிக்க பார்த்தது. 3 நாள் காவியா அவள் அருகிலேயே இருக்க வேண்டியதாகி போனது. அவளை சாப்பிட வைத்து தூங்க வைப்பதே ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனாலும் அந்த சிறுமியோடு ஏதோ ஒரு பந்தம் உருவாகுவதை போல் உணர்ந்தாள். தாய் எந்த முகூர்த்தத்தில் சொன்னாலோ 3 நாளிலே அந்த சின்ன பெண் காவியாவிடம் ரொம்பவே ஒட்டிவிட்டாள். அவள் சொன்னால் மட்டுமே மறக்காமல் கேட்டாள். அவள் மடியிலேயே எப்போதும் படுத்து கொண்டாள். காவியா மனமும் நெகிழ்ந்து போய்தான் இருந்தது. அங்கு நின்ற ஒரு வாரமும் அவளுக்கு புது புது அனுபவம் கிடைத்தது. அந்த பெண்ணிற்காக வேண்டியே ஒரு வாரம் நிற்க வேண்டியதாகவும் போனது. அவர்கள் கிளம்புவதற்கு முதல் நாளுக்கு முன் தான் சின்ன வயதில் வாழ்ந்த மர வீட்டை பார்க்க ஆசை கொண்டு கதிரோடு அந்த மலைப்பாங்கான இடத்திற்கு வந்தாள். சுற்றுப்புறமே மொத்தமாக மாறிப்போயிருந்தாலும் அந்த மர வீடு மட்டும் மாற்றம் வராமல் அப்படியே இருந்தது. காவியா நெகிழ்வோடு பார்த்தாள். ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு பார்த்தாள். கதிரிடம் கதை கதையாகச் சொன்னாள். தாயோடு இந்த ஊரில் வாழ்ந்த நொடிகளை ஞாபகப்படுத்தி கொண்டு ஒவ்வொன்றாகச் சொன்னாள். காவியாவின் ஓவர் சந்தோஷம் கதிரை திகைப்படைய வைத்தது. ஆனாலும் அவளை அவள் தாய் எங்கும் அழைத்து செல்லாமல் பொத்தி பொத்தி வளர்த்ததன் வெளிப்பாடு என்பது கதிருக்கு தெளிவாக தெரிந்தது. கூடவே இந்த முறை வந்ததிலிருந்து புஷ்பாவின் உறவினர்கள் காட்டிய பாசத்தையும் நேசத்தையும் சொல்லி சொல்லி பரவசப்பட்டாள். உறவினர்களின் நேசமும் பாசமும் அவளை உணர்வின் எல்லைக்கு அழைத்து சென்றிருந்தது. அதை எல்லாவற்றையும் கதிரிடம் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாள். இதுநாள் வரை எப்படியான பாசத்தை இழந்திருக்கிறேன் என்று பெருமூச்சோடு சொன்னபோது கதிருக்குமே ஒரு மாதிரியாகிவிட்டது. அவளின் ஏக்கத்தையும் ஆசையையும் பார்த்தவன் கனிந்த குரலில், என் குடும்பமும் ரொம்ப பெருசுதான் காவியா. நான் தான் என் அப்பாவுக்கு ஒத்த புள்ள. என் அப்பாவோட கூட பிறந்தவங்க 6 பேர். அவங்களுக்கு நிறைய பசங்க. வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் குடும்பத்தோடு எங்கள் கிராமத்துக்கு போவோம். எங்கள் குலதெய்வம் கோயில் விழாவோடு தான் போவோம். எங்கள் குடும்பம் மொத்தமும் வரும். வாழ்க்கையில் அங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் தான் வாழ்ந்த மாதிரி எனக்கும் தோணும். நீ வாழ்க்கையில் முதல் முறையாக இப்படியான இன்பத்தை அனுபவிக்கிறா. அதான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறா. என்னை கட்டிக்க, அப்புறம் இதுவே அவஸ்தையாகி போயிடும் என்றவனை செல்லமாக கோபித்தவள், அப்படி சொல்லாத கதிர். எனக்கெல்லாம் எவ்வளவு நாளானாலும் சலிக்காது. பாரு, நாம் வந்து 1 வாரம் ஆயிடுச்சு. வந்த மறுநாள் கிளம்புறதா இருந்துச்சு.
பாரு இன்னும் கிளம்பல. எதனால நினைக்கிறா? அந்த சின்ன பொண்ணு அந்த சின்ன பொண்ணு என் மேலே காட்டுற பாசத்தால தான். அவளோட பாட்டி என்னையும் அவங்க சொந்த பேத்தி போல தான் நடத்துகிறாங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு எப்படி கிளம்ப போகிறோமோ? நாம் கிளம்புறோன்னு சொன்னாலே அந்த பொண்ணு அழும். நேற்று கூட பார்த்தியா, யாரோ சொன்னாங்கன்னு என்னை வந்து கட்டி பிடிச்சிட்டு என்னை விட்டு போக மாட்டீங்க தானேன்னு அழுது. காவியா, அப்படின்னா பேசாமல் நாம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவோமா? அவளோட அப்பா கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே இருக்காங்க. முழுசாக குணமாகி அவர் வருகிறது போது இவ்வளோ வரட்டும். இல்லை கதிர், அது சரியாகாது. அவளுக்கு இன்னும் 10 நாளில் பப்ளிக் எக்ஸாம் இருக்குது. அது மட்டும் இல்லை, பாட்டி ரொம்பவே சோர்ந்து போயிருக்காங்க. அவங்களுக்கும் இவா தான் ஒரே ஆறுதல். அப்போது என்ன சொல்லிட்டு கிளம்ப போகிறா? அது சதா உன் கூடவே சுற்றிட்டுருக்கு. நீ வேற உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்கா. ஆமாம், கொடுத்தேன் தான். மொத்தமாக உடஞ்சி போய் இருக்கிறவளை மீட்டெடுக்க கொடுத்தேன். அதுக்காக இங்கேயே இருக்க முடியாதுல்ல. அம்மா வேற அங்கே முடியாமல் இருக்காங்க. நாம் நாளைக்கே கிளம்பி தான் ஆகணும். ஏதாவது யோசிப்போம் என்றவள் அந்த நொடி மட்டுமல்ல, அன்றைய நாள் இரவு முழுவதும் யோசித்தாள். ஆனால் என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்திவிட்டு கிளம்புவது என்று அவளுக்கும் தெரியவில்லை. இரவு முழுவதும் தன் கையை கட்டியாக பிடித்துவிட்டு தூங்கும் அவளை முகம் முழுவதும் மகிழ்வோடு பார்த்தாள். இப்படி ஒரு உணர்வு தாகத்தை இதுவரை அவள் உணர்ந்ததே இல்லை. அவள் தலையை ஆசையாக கோரிவிட்டாள். பாவம், ஒரே நேரம் 2 உறவையும் இழந்த வலி கொடுமையானது தான். கூடவே தந்தையுடைய மோசமான நிலை கூட அவளை பயப்பட தான் வைத்திருக்கோம். அப்படி இருக்க இன்னும் கொஞ்சம் கூட தேராத நிலையில் அவளை விட்டுட்டு போது உண்மையிலே பாதிப்படைய தான் செய்யும். என்றாலும் எத்தனை நாள் சுமதிட்ட தான் அம்மாவை பார்க்க சொல்ல முடியும்? இதை விட அம்மாவின் நிலை பரிதாபத்துக்குரியதல்லவா? இரவு முழுவதும் யோசித்தும் கடைசியில் கிளம்பும்போது பெரும் பாடுபட்டு கிளம்ப வேண்டியதாகி போனது. பூர்ணிமாவை தந்தையின் உடல்நிலையை காரணம் காட்டி தான் சென்றால்தான் அவரை விரைவில் குணப்படுத்தி அனுப்ப முடியும் என்று சொல்லியே அவளின் பிடிவாதத்தை அடக்கினர். ஆனால் அந்த வயோதிக பெண்மணியை அமைதிப்படுத்ததான் கதிரும் காவ்யாவும் ரொம்பவே போராடினார்கள். ஒரு வழியாக இருவரும் அவர்களிடமிருந்து விடைபெற்ற நேரம். கல்பனாம்மா, எப்படி இருக்கீங்க என சிரித்துக்கொண்டே உள்ளே வந்தாள் டாக்டர் மூர்த்தி. டியூட்டி முடிஞ்சிடுச்சாம்மா? ஹாஸ்பிட்டலில் முடிஞ்சிடுச்சு, இங்கே ஆரம்பமாகுது. புரியல. உங்கள் மகா ஸ்பெஷலாக என்கிட்ட கொடுத்துட்டு போன இந்த வேலை தொடங்குறதுல அது சொன்னேன். சிரித்துக்கொண்டே அவளை சுத்தப்படுத்த ஆரம்பிக்க, என்னமோ பொண்ணு பற்றி வச்சுருக்கீங்க, நொடிக்கு 300 முறை ஃபோன் அடித்து படுத்தி எடுக்கிறா. எமல்ல அம்புட்டு நம்பிக்கை உங்கள் மகளுக்கு. அம்மாவுக்கு சாப்பாடு கொடுத்தியா? மாத்திரை சாப்பிட்டாங்களா? டாக்டர் கௌதம் செக் பண்ணிட்டு கிளம்பியாச்சா? நைட் அம்மா நல்லா தூங்குனாங்களான்னு 1008 கேள்வி. ஏய், நீ டியூட்டிக்கு வரும்போது அம்மா பக்கத்தில் எல்லாம் எடுத்து வச்சியான்னு ஒரே துணதுணப்பு. என் அம்மா ஒன்றும் சிரமப்படலையான்னு கேட்டு கேட்டு சாகடிக்கிறா. அப்பப்பா, 1008 கேள்வி தாங்க முடியலம்மா. பேசாமல் நீங்கள் என்ன இந்தியாவுக்கு அனுப்பிட்டு அவளை உங்கள் கூடவே வச்சிருக்கலாம். நானாவது இந்தியாவில் போய் நிம்மதியாக இருந்திருப்பேன். சொல்லிக்கொண்டே அவள் உடலை ஈரத்துணியால் சுத்தம் செய்ய ஆரம்பிக்க, என்னம்மா ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாளா? அவள் தான் அங்கே இருக்கா, மனசு முழுசும் இங்கே தான் இருக்குது. உண்மையிலேயே உங்கள் பொண்ணு மனசு விரும்பி அங்கே போகலம்மா. உங்களை இந்த நிலையில் விட்டுட்டு போகவே அவளுக்கு விருப்பம் இல்லை. தெரியும்மா, நான் தான் அவளை வற்புறுத்தி அனுப்பி வச்சேன். என் பொண்ணை எப்பவும் சிரித்த முகத்தோடு பார்க்க ஆசைப்பட்டேனே இல்லையோ, அவளோட வலியான முகத்தை பார்த்துடவே கூடாதுன்னு தான் எப்பவும் நினைப்பேன். எனக்கு இப்படி ஆனது அவளை ரொம்ப பாதிச்சிடுச்சு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வரட்டும்னு அனுப்புனேன். நல்லா அனுப்புனீங்க போங்க. அங்கே போய் அந்த குடும்பத்தோடு இருந்து ஒப்பாரி வைக்கிறா. அந்த உணர்வு கூட தேவைதானேம்மா. என் பொண்ணு இதுவரை இப்படி ஒரு ஃபீலிங்ஸை வாழ்க்கையில் அனுபவிச்சிருக்கவே மாட்டா. எனக்குன்னு அந்த இந்தியாவில் இருக்கிற ஒரே குடும்பம் அதுதான்ம்மா. அவளும் கொஞ்ச நாள் அவங்களோட இருந்துட்டு வரட்டுமேனு தோணுச்சு. அதுவும் சரிதாம்மா.
என்றவள் அவள் உடையை மாற்றி வேறு உடை அணிவித்தவாறு, சப்பாத்தி கொண்டு வரட்டுமாம்மா, சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கலாம். இல்லை சுமதி, எனக்கு பசிக்கலை. பசிக்கலையா? ஐயோ அம்மா, என்கிட்ட நீங்கள் எதுவும் சொல்லலாம், ஆனால் உங்கள் பொண்ணுகிட்ட என்னால் பேசவே முடியாது. பேசாமல் சாப்பிடுங்க, இல்லை நீங்கள் சொன்னதை கூட கேட்காம அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுவா. நீ சொல்கிறதும் சரிதாம்மா. ஒரு மாதம் தங்கிட்டு வானா உடனே கிளம்புறேன்னு சொல்கிறா. இவ்வளவு நாள் நிற்கிறதே அதையும்தாம்மா. ஆமாம். இந்தியா போன பிறகு ஏதாவது சொன்னாலா சுமதி? என்ன சொல்ல, எனக்கு புரியலை. இல்லை, அங்கே உள்ளவங்களை பற்றி. உங்கள் மகளா? எப்போ ஃபோன் பண்ணாலும் என்னை திட்டுறதே வேலையாக வச்சுருக்கா. என்னை நம்பி விட்டுட்டு போயிருக்கலாம். நான் உங்களை தனியாக விட்டுட்டு டியூட்டி பார்க்க போயிடுறேனா? இப்படியான குற்றப்பத்திரிகை தான் உங்கள் பொண்ணு வாயிலிருந்தே வருதுமா. நீங்கள் அவளை எங்கே கொண்டு போய் விட்டாலும் அவளுடைய மனசு உங்களை சுற்றி சுற்றி தாம்மா வரும். பாத்தியா நீ, என்னை சுற்றி சுற்றியே வாழ்ந்துட்டா. கொஞ்சம் வெளியில் போய் 4 பேரோட பழகட்டும்னு விட்டா, இவன் அங்கே போய் என்னையே நினச்சிட்ருக்கா பாரு. நான் ஃபோன் பேசினாலும் எப்பவும் இந்த புலம்பல் தான். அவள் உங்கள் பொண்ணுமா, நீங்கள் தான் அவளோட உலகம். உங்களுக்கு அடுத்தபடியாக அவள் நேசிக்கிற ஒரே ஆள் கதிர் தான். அவரும் தான் காவியா மேலே அவ்வளோ அன்பாக இருக்கார். இப்போ கூட டியூட்டியெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு நீ தனியாக போக வேண்டாம், நானும் வரேன்னு கூட போயிருக்காங்க. எனக்கும் தெரியும், காவியா சொன்னா. அதனால தான் நானே அவளை அனுப்பிட்டு நிம்மதியாக இருக்கேன். என்ற கல்பனாவை விழிவிரிய ஆச்சரியத்தோடு பார்த்தாள். இந்த அம்மாவை பார்த்து பயந்தா இந்த பிசாசு இவ்வளவு நாளாக கதிரை கொடுமைப்படுத்துச்சு. இந்த எண்ணம் அவளையும் மீறி சட்டுன உதயமானது. அதே நேரம் கதிரோடு அந்த ஃப்ளைட்டில் ஏறி அமர்ந்தாள் காவியா. மனது நிம்மதியிழந்து தவித்தது. வரும்போது தாயை தனியே விட்டு செல்கிறோமே என்ற குழப்பத்தில் இருந்தவருக்கு இப்போது புஷ்பா ஆண்டி குடும்பத்தை தனியே விட்டு சொல்கிறோமே என்று தான் இருந்தது. ஃப்ளைட்டில் இருவருமே அமைதியாக தான் இருந்தனர். இருவர் மனதிலும் அந்த கிராமத்தை பிரிந்து வந்த தாக்கம் இருந்தது. அது எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையும் வரைதான். நுழைந்ததுமே காவ்யா நேரே தாயின் அறையை நோக்கிதான் ஓடினாள். கதிரை டாக்டர் மூர்த்தி வந்து பிடித்து இழுத்து கொண்டு போனார். மகள் தன் அறைக்குள் போனதுமே கல்பனாவின் கண்கள் அவள் முகத்தையே ஆராய்ந்தது. அதுபோல காவியாவும் தன் தாயின் உடல்நிலையை ஆராய்ந்தாள். தாயின் உடல்நிலையில் சிறிது முன்னேற்றம் ஏற்பட்டது போலவே தெரிந்தது. மடங்கி இருந்த கால்கள் லேசாக நிமிர்ந்தது போலவும், நடுவிரல் நட்டுக்கொண்டு நிற்காமல் லேசாக வளைந்து கொடுப்பது போலவும், மொத்தமாக வலதுபுறமாய் கோணி இருந்த உதடு மத்திய பகுதிக்கு வந்திருப்பது போலவும் தான் தெரிந்தது. இதுவரை தாய்க்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்ட் பற்றிய சார்ட்டை எடுத்து பார்த்தாள். மருந்து மாத்திரைகளை ஆராய்ந்தாள். கடைசியில் சுமதி பற்றி விசாரித்து கொண்டிருக்கும் போது நர்ஸ் பரிமளம் உள்ளே வந்தாள். டாக்டர், எம்டி உங்களை அவரோட அறைக்கு வர சொல்றாரு என்றதும் கல்பனாவை பாவமாக பார்த்த காவ்யாவின் மனக்குடைச்சலை உணர்ந்தவள், போயிட்டு வாடா, ஏதாவது முக்கியமாக பேச வேண்டியிருக்கும் என்றதும் சலிப்பாக நர்ஸோடு வெளியேறியவள் திடீர் நினைவு வந்தவள் போல, சிஸ்டர், கதிரேச அங்கிள் எப்படி இருக்காங்க? கடவுளோட கிருபைன்னு தான் நினைக்கணும் டாக்டர். நேற்று தான் அவருக்கு நினைவே திரும்பிடுச்சு. அப்படியா? நல்ல விஷயம். கண் விழிச்சதுமே உங்களை தான் தேடினாரு. என்னையா? என்ன இதுக்கு? தெரியல டாக்டர். எழுந்ததுமே நீங்கள் எங்கன்னு தான் டாக்டர் பால்கிட்ட கேட்டார். அப்புறம் தூக்கத்துக்கு ஊசி போட்ட போது கூட அரை மயக்கத்தில் உங்கள் பேரை தான் முணுமுணுத்தாரு. சரி, புஷ்பா ஆண்டி சித்தார்த் இறந்தது அவருக்கு தெரியுமா? முதல்ல சொல்லலை, அப்புறமா ரொம்ப வயலண்டாக சத்தம் போட ஆரம்பித்ததும் டாக்டர் மூர்த்தி சொல்லிட்டாங்க. ஓ, விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா எதுவும் பேசலையா? இல்லை டாக்டர், அப்படியே மௌனத்துக்கு போயிட்டாரு. அவரோட நிலையை பார்த்து பயந்த டாக்டர்ஸ் அவருக்கு தூங்க ஊசி போட்டு தூங்க வச்சுட்டாங்க. அப்புறம் இந்த காலையில் முழிச்சாங்க. முழிச்சதும் கல்பனா மேடம் பற்றி கேட்டார். நான் அவங்களோட நிலை பற்றி சொன்னேன். நீங்கள் எங்கன்னு கேட்டதுக்கு இந்தியா போயிருக்கிறதா சொன்னேன் என்றபோது எம்டி அறை வந்துவிட காவியா அனுமதி கேட்டு உள்ளே போனாள். டாக்டர் இவளுக்காகவே காத்திருந்தது போல சில ஃபைல்ஸை அவள் முன் தூக்கி போட்டார். ஃபைல் மேல் பார்வையை செலுத்தி காவியா புரியாமல் டாக்டரை பார்க்க, இது நீ முடிக்க வேண்டிய ஆப்ரேஷன் பற்றிய ஃபைல்ஸ். தப்பாக நினைக்க வேணாம்.
நாம் எல்லாரும் நம்முடைய ஃபேமிலி தாண்டி யோசிக்க பிறந்தவங்க. நம்ம மனசில் 1000 வேதனை வலி இருக்கலாம். அதெல்லாம் நமக்குள்ளே வச்சுட்டு நாம் நம்ம கடமையை செய்து தான் ஆகணும். புரியுது டாக்டர், இன்றே தொடங்குறேன். சரி, ஃபைல்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பு என்றதும் டாக்டர் வரதராஜனின் முன்னிருந்த அத்தனை ஃபைல்ஸையும் எடுத்துக்கொண்டு வெளிவந்தாள். பயண அலுப்பு இருந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ள முடியாத அளவு அன்று முழுவதுமே அவளுக்கு வேலை இருந்தது. அத்தனை வேலையையும் முடிப்பதற்குள் அவள் ரொம்ப தளர்ந்து போனாள். அதே தளர்வோடுதான் தாயின் அறைக்குள் நுழைந்தாள். என்றும் போல் இன்றும் தாய்க்கு எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொண்டிருந்தாள் சுமதி. சுமதியை கண்டதும் நெகிழ்ந்து போன மனதோடு அவளை பின்புறமாக வந்து அணைத்தவள். தேங்க்ஸ் டி என தன் தலை கொண்டு அவள் தலையை இடிக்க, வந்துட்டீங்களா மேடம்? அம்மாவுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சிட்டேன். இனி மாத்திரை கொடுத்து தூங்க வைக்க வேண்டியதுதான். அதையும் நானே பார்த்துக்கிறேன். நீ போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடு. ரொம்ப சோர்வாக இருக்கா? இல்லடி, சோர்வாக தான் இருக்கேன். ஆனால் முடியாமல் எல்லாம் இல்லை. இனி அம்மாவை நானே பார்த்துக்கிறேன். முடியுமா? பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. ஓகே, அப்போ காலையில் பார்க்கலாம் என்றவள் விடைபெற்று வெளியேற காவியா தாய்க்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை எடுத்தவளை, காவியாம்மா என கல்பனா அழைக்க கையில் மாத்திரையோடு திரும்பியவள், என்னம்மா? நீ போய் படுடா, எல்லாம் நாளைக்கு பார்க்கலாம். இல்லைம்மா, உங்கள் துணியை அலசி போட்டுட்டு தூங்குறேன். இல்லைடா, நாளைக்கு வீட்டுக்கு போய் அலசிக்கலாம். என்னம்மா சொல்கிற? நாளைக்கு நாம் வீட்டுக்கு போகிறோமா? போயிடுவோம் காவியா. என்னால் இப்படி ஒரே அறையில் அடைஞ்சு கிடக்க முடியலை. வீட்டில் நீங்கள் எப்படிம்மா? இங்கே கூட யாராவது துணைக்கு பக்கத்தில் இருப்போம். அங்கே போனால் எப்படி? இனி பழகிக்க வேண்டியது தானே காவியம்மா. நான் பார்த்துக்கிறேன். இந்த நிலைமையிலையா? இதுதான் வாழ்க்கைன்னு ஆகிப்போச்சு. இப்படியே எத்தனை நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க முடியும்? நாம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் காவியா. சரி, நான் முதல்ல டாக்டர் கௌதம்கிட்ட பேசிட்டு அப்புறம் போகிறத பற்றி யோசிக்கலாம். சீக்கிரம் கேளுடா. சரி, சாப்பிட்றீங்களா? வேணாம், முதல்ல நீ கொஞ்சம் இதில் வந்து உட்காரு. தாய் கண் ஜாடையில் தன் அருகில் அழைக்க அவளும் வந்து தாயின் பக்கத்தில் அமர்ந்தாள். புஷ்பாவோட கிராமத்துக்கு போனியே, அங்கே யாரையெல்லாம் பார்த்தா? எல்லாரும் உன்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டாங்களா? ஆமாம்மா, எல்லாரும் ரொம்ப பாசமாக பேசினாங்க. உன் பாட்டியை பார்த்தியா என்றதும் சட்டென திரும்பி தாயை ஒருமுறை வியப்போடு பார்த்தவள், ஏன் பாட்டியா என கேட்க, ஐ மீன் சித்தார்த்தோட பாட்டியை பார்த்தியா என்றதும் விரிந்த விழியை சுருக்கியவள், பார்த்தோம்மா. அவங்க என்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவங்க பேத்திக்கு ஊட்டி விடுறது போது என் முன்னாலேயே நீட்டுனாங்க பாருங்க. என் கண்ணே கலங்கிடுச்சு. எதுக்கு தெரியலம்மா, இப்படி எனக்கு யாரும் ஊட்டுனது இல்லையா, அதனால் இருக்கும். சரி, வேற யாரெல்லாம் பார்த்தா? அங்கே நான் பூர்ணிமாவோட மாமா மாவியை பார்த்தேன். அப்புறம் சித்தப்பா, கண்ணாடி தாத்தா ஒருத்தங்க, பூர்ணிமாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு குடும்பம், கதிரேசங்களோட பெரியப்பா பசங்க, அப்புறமா புஷ்பா ஆண்டியோட ஃப்ரெண்ட்ஸுன்னு நிறைய பேரை பார்த்தேம்மா. இறுதி சடங்கு நல்ல விதமாக நடந்துச்சா? ஜனப்பெருக்கன்னா அப்படி ஒரு கூட்டம். அவங்க வீடு கூட முன்னால் நாம் பார்த்த வீடு இல்லைம்மா, இப்போ இடிச்சிட்டு பெருசாக கட்டியிருக்காங்க. நாம் இருந்த மர வீடும் மட்டும் அப்படியே அந்த இடத்துல இருக்குது. ஆனால் அதில் யாருமே வசிக்கலைன்னு தோணுது. யாரோ தினமும் வந்து சுத்தப்படுத்தி வைக்கிறாங்கன்னு மட்டும் நினைக்கிறேன். அது உனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கா காவியா? அதை எப்படிம்மா மறக்க முடியும்? அங்கே போய் இறங்குனதுமே எனக்கு நாம் அங்கே வாழ்ந்த ஞாபகம்தாம்மா வந்துச்சு. நாம் வாழ்ந்த மர வீட்டுக்கு கூட நான் தனியாகவே போயிட்டேன். சரிடா, புஷ்பாவுக்கு ஒரு பொண்ணு உண்டுன்னு சொன்னாலே, அவ உங்ககிட்ட நல்லா பேசினாளா? அது ஒரு குட்டி தேவதம்மா. அவளை விட்டு வர மனசே இல்லை. ரொம்ப உடஞ்சி போயிட்டா. என்னை லண்டனுக்கு கிளம்பி வர விடவே இல்லை. ஒரே அழுக.
கடைசியாக அவங்க அப்பாவை குணப்படுத்தி கூட்டிட்டு அவரோட வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ நீ ஒரு முறை அவளை கூட்டிட்டு வந்திருக்கலாமே காவியா. இல்லைம்மா, அவளுக்கு இன்னும் ஒரு மாதத்தில் ஆனுவல் டெஸ்ட் இருக்குது. இந்த நேரம் இங்கே கூட்டிகிட்டு வருகிறது இயலாத காரியம். அவளோட அப்பாவை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சரிப்படுத்தி அவள்கிட்ட அனுப்பி வைக்கணும். சீக்கிரம் சரியாயிடுமா காவியா? ஆக்சிடெண்ட்டில் கோமாவுக்கு போனவர் இவ்வளோ சீக்கிரத்தில் நினைவு திரும்புகிறதே அதிசயம். அந்த பொண்ணோட முகத்தை பார்த்து தான் கடவுள் இந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்காருன்னு நினைக்கிறேன். குடும்பம்னா இவ்வளோ உறவு முறை இருக்கும், அவங்கெல்லாம் இவ்வளவு அன்பாக ஒற்றுமையாக இருப்பாங்கன்னு அங்கே போன பிறகு தான் தெரிஞ்சிட்டேம்மா. நீங்கள் அந்த ஊருக்கு போக சொன்னதும் உங்கள் மேலே கோவமாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே போன பிறகு தான் நான் வாழ்க்கையில் எவ்வளவு இழந்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. ஏக்கமாக சொன்ன மகளை கண்ணில் விழி நிறைய நீரோடு பார்த்தாள் கல்பனா. ஆனால் மனது என்றுமில்லாத அளவு நிம்மதி பரவி நின்றது. என்னவோ செய்ய நினைத்த ஒன்றை செய்து முடித்து விட்டது போல அவள் முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. அந்த தெளிவு கல்பனாவின் உள் எதனால் வந்தது? அத்தியாயம் தொடரும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தயவு செய்து நாவலின் இந்த பாகம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த பகுதியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.